நான் வேளாண்மையை அரசு பணியா மாத்துறேன் அப்படின்னு நீ சொல்ற மாதிரி வாழ்விடத்துல வேலை கொடுக்கறான். கன்னியாகுமரி பிரச்சனை, அங்க மலையை வெட்டுறான், அங்க மீனவனை சொல்றான், அங்க தர்மபுரியில பிரச்சனை, அங்க எங்க இருந்தாலும் நான் போய் நிற்பேன், என் மக்கள் கூப்பிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் காரைக்குடிக்காரன் சிவகங்கைக்காரன் இல்லை, என் மகன் என் மண்ணுக்காரன், என் இனம் சார்ந்தவன், தமிழ்நாட்டுக்காரன். இப்போ காரைக்குடியில் நாம் தமிழ் தான் வெல்லும், வேற இதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. கண்டிப்பாக காரைக்குடி வெல்வதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. உரிமை மட்டும்தான் வேணுமே தவிர உரிமை தொகை வேணாம். நம்மளோட உரிமை நமக்கு இருந்தா போதும். நான்லாம் முறையாக ஓட்டு போகிற ஓட்டாளி நான்லாம் விஜய் ரசிகராக தான் இருந்தது. விஜய் ரசிகர்கள் வேற, கொள்கை கோட்பாடு வேற இல்லை. நமக்கு எப்பவுமே அரசியல் கொள்கை கோட்பாடுனா நம்ம செந்தமிழன் சீமான் அண்ணன் மட்டும்தான். காரைக்குடி மக்கள் எங்கள் அண்ணனை சட்டமன்றத்தில் அங்கே போய் சீட்டில் உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னா இது பெரிய வரலாறு பேசக்கூடிய ஒரு இதாக சொல்ல மாறும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நான் தமிழர் வெல்லணும், தமிழ் தேசியம் வெல்லணும். இவர் வந்து சின்ன பிள்ளைலேருந்தே இவர் வந்து சின்ன பிள்ளைலேருந்து இவருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஈடுபாடு. இவர் எப்படி ஈடுபாடுன்னு இவரோட அப்பா தான், அவங்க தான் அப்பா. அவங்களோட இப்போ அவங்களோட இது ஊண்டுகொள்ள தான் நாங்கள் இப்போ சீமானின் ஓட்டு போட்டு நிற்கிறோம். மோஸ்ட்லி இப்போ இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களை பின்பற்ற மாட்டேன் நம்ம அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்படிங்கிறப்ப நமக்கு அது ரோல் மாடலுங்கிறது வேற, இந்த சீமான் இது கொள்கைங்கிறது வேற. நாங்கள் வந்து ரோல் மாடல் நபியை பின்பற்றி ரோல் மாடல் பண்ணுவோம். ஆனால் இந்த விஷயத்துல வந்து ரோல் மாடலுங்கிறது சீமான் அந்த மாதிரி தான். எப்படி இருக்கு தேர்தல் இது? காரைக்குடி எப்படி வின் பண்றதுக்கு வாய்ப்பு? காரைக்குடி கண்டிப்பாக காரைக்குடியில் நாம் தமிழ் தான் வெல்லும், வேற இதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. கண்டிப்பாக காரைக்குடி வெல்வதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ சிறுபான்மையினரோட நட்பு அப்படிங்கிறதுலயே திமுக அதிமுக நாங்கள் தான் அவங்களுக்கு நலனா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறவங்க மத்தியில் சீமான் எப்படி வேறுபடுறாருன்றீங்க? அவர்கள் வந்து இப்போ திமுக அதிமுகங்கிற சொல்றது வந்து சிறுபான்மையை அவங்க அதில் கை வச்சுக்கிட்டு அதில் பேசுகிறாங்க. ஆனால் நாம் தமிழருங்கிறது, நாம் தமிழர் கட்சி வந்து மொத்தமாக சிறுபான்மைங்க மொத்தமாக அவங்கள என்ன பண்ணுவாங்களோ அதை கண்டிப்பாக பண்ணி ஆகுவாங்க. கண்டிப்பாக அந்த வாட்டி வெற்றி, கண்டிப்பாக அந்த வாட்டி வெற்றி வரும். எப்படி இஸ்லாமியர் ஓட்டு எல்லாம் இஸ்லாமியர் ஓட்டு என் மூலியமா 1000 ஓட்டு வரும். கண்டிப்பா என் மூலியமா. நிறைய விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களாம் தெரியல, எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிச்சா கண்டிப்பா உறுதியாக வெல்வோம். காரைக்குடி தொகுதியில கண்டிப்பா உறுதியாக வென்றுவோம். மற்ற தொகுதி அண்ணன் சிஎம் ஆகிறது கொஞ்சம் சிஎம் ஆகும் கண்டிப்பா. ஒரு உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்க சொன்ன மாதிரி டிவிக்கு நான்லாம் முறையாக ஓட்டு போகிற ஓட்டாளி நான்லாம் விஜய் ரசிகராக தான் இருந்தது. விஜய் ரசிகர்கள் வேற, கொள்கை கோட்பாடு வேற இல்லை. நமக்கு எப்பவுமே அது சினிமா தனி, நமக்கு அரசியல் தனி, அது வேற இது வேற. நமக்கு அரசியல் கொள்கை கோட்பாடுனா நம்ம செந்தமிழன் சீமான் அண்ணன் மட்டும்தான். விஜய் படம் போட்டு போய் பார்க்கலாம். இனிமே எங்க பார்க்க போறோம்? இனிமே இருந்தா போயிடுச்சு, இனிமே பார்க்க மாட்டோம். படமே நடிச்சிருக்காரு. யாரு? விஜய் நடிப்பாவில நிறைய நடிச்சிருந்தா போயிருவாப்ல. நிறைய சொல்றாங்க இந்த மே 4 ரிசல்ட் வரும்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு வாரத்துல கட்சி கழிச்சிட்டு போயிருவாப்ல. அவர் பிரபு மத்தியில நல்ல ஒரு இது இருக்கு அப்படின்றாங்க. அது பிரபுலாம் நமக்கு தெரியல. நமக்கு தேவை செந்தமிழ் சீமான் அண்ணன் ஒரு ஆளு, கொள்கை கோட்பாடு, அது போதும். அவங்க வேணாம், தற்கூரிங்கிறது நமக்கு வேணாம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தற்கூரிக்கு தான். முக்காவாசி நிறைய பேர் தற்கூரிக்கான தான் இருக்காங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாங்கன்னா, வாக்களிச்சாங்கன்னா உறுதியா வெல்லலாம். உறுதியா நம்ம காரைக்குடியில வெல்லுவோம். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை முழுக்க சீமான் தான் ஜெயிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு கூட்டத்திலயும் நீங்க பார்க்க வரணுங்கிற அந்த ஆர்வம் எப்படி இருக்கு? என் இனம் அதுக்காக அவங்களுக்காக வந்திருக்கோம். அதுக்காக பேசுற ஒரே ஆளு சீமான் அவர்கள் தான். அவங்களோட கொள்கை கோட்பாடுக்காக தான் அவங்க கூட நிக்கிறோம். இந்த விஷயம் மத்தவங்கல இருந்து வேறுபடுறாரு சீமான் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம்? இல்ல பெண்கள்னு எல்லாரும் சொல்றாங்க. பெண்களுக்கு சரிக்கு சமமா கூடுதல் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்கன்னா அது செந்தமிழ் சீமான் ஒரு ஆள் தான். ஒரு பேச்சுக்கு தான் சொல்றாங்களே தவிர யாரும் அதை செயல்படுத்தல. அதை செயல்படுத்திருக்காங்கன்னா செந்தமிழ் சீமான் அவர்கள் தான் செயல்படுத்திருக்காங்க. உரிமை தொகை 2000 மாத்தப்படுதுன்றாங்க. அதெல்லாம் உங்க பேச்சுக்கு வேணா சொல்லலாம். அது வந்து அவங்க காசு கொடுக்குறாங்களா? கிடையாது. அவங்க காசு கொடுக்க கிடையாது. அது எல்லாமே மக்களோட காசு தான். மக்கள் பேர்ல அவங்க வந்து கடன் மேல கடன் தான் வாங்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க சொந்த காசு, அவங்க அப்பனோட காசை கொடுக்கறது கிடையாது. தேர்தல் அறிக்கையில இலவசமே எந்த இதுவுமே திட்டத்தையே அறிவிக்கல சீமான். இலவசம் எதுக்கு? அவங்க ஒழுங்கான வேலை வாய்ப்பு கொடுத்தா அது மக்களே சம்பாரிச்சுக்கிற போறாங்க. அது எதுக்கு இலவசம் எதுக்கு கொடுக்கணும்? இலவசம் தேவை கிடையாது இல்ல. அவங்க ஒழுங்கான வேலையை கொடுத்தா அவங்களே
சம்பாரிச்சுக்கிற போறாங்க. இப்போ உங்களுக்கு ஏத்தாப்புல இப்போ தமிழக வெற்றி கழகம் 6 கேஸ் சிலிண்டர் தரேன், அது என்னத்துக்கு, அது எதுக்கு கொடுக்கணும்? தேவையே கிடையாது. அது தேவை நம்மளே சம்பாரிச்சு நம்மளே வாங்கிக்கிறோம். ஓசி எதுக்கு நமக்கு கொடுக்கணும்? ஓசி தேவை கிடையாது. ஒழுங்கான இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தாலே நம்மளே வாங்கிக்கிற போறோம். அவன்கிட்ட எதுக்கு நம்ம போய் ஓசி கேட்கணும்? தேவை கிடையாது. இப்போ கண்டிப்பா சீமானண்ணன் ஜெயிப்பாரு. கண்டிப்பா உறுதியா சீமானண்ணன் வெல்லுவார். இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ள கண்டிப்பா உறுதியா அவர் போறாரு. உரிமை மட்டும்தான் வேணுமே தவிர உரிமை தொகை வேணாம். நம்மளோட உரிமை நமக்கு இருந்தா போதும். நாம் தமிழர் கட்சி தான் கண்டிப்பா வெல்லும். சில தற்கொலைகள் இருக்காங்க, அது விஜய் கட்சியில தான் இருக்காங்க. விஜய் கட்சிலாம் கொலகார கட்சிங்க. நாம் தமிழர் சீமான் வெல்க. மேடம் எங்க இருந்து வரீங்க நீங்க? என் பேர் சுபா. நான் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி மன்னார்குடியிலேருந்து வரேன். அண்ணன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட நான் என் குடும்பத்தோட போராடிட்டு இருக்கேன். வருங்கால தலைமுறைகளுக்கு சமமான கல்வி, இயற்கை வளத்தை பத்தி அண்ணனால மட்டும்தான் பேச முடியும். எனக்கு அடுத்து என் பிள்ளைங்க இயற்கை வளத்தோட வாழணும். எல்லாமே தீந்து போகக்கூடிய பொருள், அழிந்து போகக்கூடிய பொருள், இந்த டீசல், பெட்ரோலு, காரு, பஸ், இது எல்லாமே இயற்கை மட்டும்தான் அப்படியே இருக்கும். அது மட்டும்தான் அழியாத ஒண்ணு. அதையும் அழிச்சு அடுத்த மாநிலத்துக்கு விற்காம இயற்கை வளத்தை பாதுகாக்கணும்னு எங்க அண்ணன் மட்டும்தான் போராடுறாரு. அவருக்கு மட்டும்தான் அந்த உணர்வு இருக்கு. இன்னைக்கே என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஏதோ ஆயிடுமோ அதாயிடுமோ ஆட்டோவில் அனுப்புறதுக்கு கூட பயந்து இந்த வாழ்க்கை எதுக்கு? நம்ம தமிழ்நாட்டிலேயே பிள்ளைங்களை பயந்து அனுப்புறோம். பாலியல் வன்கொடுமை அப்படி இப்படின்றாங்க. என் பிள்ளைங்களே ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கிட்டேயே பழகணும்னாலும் ஒரு பயம் வருது. இதுவே எங்க அண்ணன் ஆட்சியில இருந்தா அந்த பயம் வராது. என் பிள்ளைங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழும். அடுத்த தலைமுறை என் பையெல்லாம் வந்துட்டு நல்ல மாதிரியான வாழ்க்கையை கத்துக்கணும். இப்போ பிறக்கும் போதிலேருந்து அண்ணனை பார்த்து வளர்ந்தா என் பிள்ளை தப்பான வழியில முதல்ல ஆம்பளை பிள்ளைய கரெக்டாக வளர்க்கணும். அந்த இது என் அண்ணனோட கட்சியில் மட்டும்தான் இருக்கு. இவ்வளோ இடத்துக்கு நான் போயிட்டு வரேன். தனியாக என் பிள்ளைங்களை 3 பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு போயிட்டு வரேன். இங்கேருந்து விக்கிரவாண்டியா எல்லா வேட்பாளருக்கும் ஓட்டு கேட்கறதுக்கு என் பிள்ளை 2 மாச குழந்தையிலேருந்தே நான் அழைச்சிட்டு போறேன். எனக்கான சேஃப்டி இந்த நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என் ஒருத்திக்கு இந்த கட்சி பொறுப்பாளர்களால் ஒரு சேஃப்டி கொடுக்க முடியுதுன்னா எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தா பெண்கள் எல்லாரும் எவ்வளோ சேஃப்டியாக இருப்பாங்க. ஒரு பெண்ணா அது மட்டும் எனக்கு அதுதான் ஆதங்கமே. அதனால எங்க அண்ணன் தான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப வெறியோட இருக்கிறதுனால தான் என் சட்டமன்றத்திலையும் நான் நிறைய களமாடி இருக்கேன், நிறைய ஓட்டு கேட்டுட்டு இருக்கேன். இங்க எங்க அண்ணனுக்காகவும் நீங்க எல்லாரும் காரைக்குடி மக்கள் எங்க அண்ணனை சட்டமன்றத்துல அங்க போய் சீட்ல உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னா இது பெரிய வரலாறு பேசக்கூடிய ஒரு இதா சொல்ல மாறும். இப்போ நீங்க குடும்பமாவே வந்திருக்கீங்கல்ல, முக்கியமா 234லயும் நாம் தமிழர் போட்டியிடுறாங்க. அதுல முக்கியமான தொகுதியா காரைக்குடி சட்டமன்றத்துக்கு செந்தமிழன் சீமான் ஏற்பாடுக்காரு. கண்டிப்பா இதுல அவர் ஏன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு? அது என் பிள்ளைங்களுக்காக வருங்கால இளைய தலைமுறையினருக்காக பெண்களோட வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக, இயற்கை அழியக்கூடாது, சமமான கல்வி, நல்ல குடிநீர், இதெல்லாம் ஏற்பூட்டி வயல் கண்டு நீர் நிறுத்தி இந்த வயல்வெளி உணவு ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு விவசாயத்தை பாதுகாத்தாதான் அடுத்த வேளை சாப்பாடு. இந்த பீஸா பர்கர் அதெல்லாம் வந்துட்டு எப்படி இதெல்லாம் உறுதியான ஒன்று அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எங்கே போய் எப்படி சுற்றி வந்தாலும் கடைசியில் நம்ம சாப்பாடு இவங்கெல்லாம் விவசாயத்தில் அந்த சேத்துல காலை வச்சாதான் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகுது. இந்த காரைக்குடிக்கு இன்னைக்கு ஓட்டு கேட்க போவையில ரொம்ப மனசெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு அழகான ஒரு காரைக்குடினாலே சூப்பர்னு சொல்லுவாங்க. வந்து பார்த்தா தண்ணிக்கு கஷ்டம், அங்கங்க கருவ காடு, ஒரே ஹீட்டு அப்படி இருக்கு. அதை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு யாருமே இவ்வளோ வேட்பாளர்கள் இருக்காங்க, ஓட்டு கேட்க போறாங்கன்னு சொல்றாங்க. இதை பத்தின ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு அவேர்னஸே இல்லாம இருக்கிறாங்க. எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு சீமான் அண்ணனுக்காக தான் நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த டைம் அண்ணன் தான் கண்டிப்பா ஜெயிப்பாருன்றது எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அந்த சந்தோஷத்தோட நாங்க இப்ப கிளம்ப போறோம் மன்னார்குடி. யாரெல்லாம் வந்திருக்காங்க? நானு, என் 2 பொண்ணுங்க, எனக்கு 3 பசங்க, 2 பொண்ணு, பையன் வந்து 1 மந்த்ல இருந்தே இதுல களமாடிட்டு இருக்கான். நான் வந்து ஒரு 3 நாள் ஆகுது. 3 நாளா அண்ணனுக்காக ஓட்டு கேட்கணும், அண்ணனை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு வெறியோட போராடிக்கிட்டு இருக்கோம். எப்படி கணவர்லாம் சப்போர்ட் பண்றாங்க. 2 நாளா நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டு, மகளிருக்கான பொறுப்பு எடுத்துக்கிட்டு 2 நாளா இதுக்காக நான் களமாடிட்டு இருக்கேன். என்னோட கணவர் வந்துட்டு பையன் அழுகுறப்பெல்லாம் அழைச்சி கொண்டு போய் வச்சுட்டு அவர் தான் ஃபுல் சப்போர்ட் பண்றாரு. காருக்குள்ள வச்சுட்டு பிள்ளைய சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து எல்லாம். என் பிள்ளைய காலையிலேருந்து பார்க்காம இப்பதான் நான் பார்த்துருக்கேன். இது எல்லாத்துக்குமே தீர்வு எங்க அண்ணன் ஜெயிக்கணும், அது மட்டும்தான். சீமான் பெரியப்பா மட்டும்தான் ஜெயிப்பாங்க. எப்படி சொல்றா? நான் இங்கே காரைக்குடிக்கு வந்தப்போ ஓட்டு கேட்க போனப்போ எல்லாருமே சொன்னாங்க நான் கண்டிப்பாக நாம் தமிழருக்கு தான் வந்து ஓட்டு போடுவேன் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அதனால சீமான் பெரியப்பா தான் கண்டிப்பாக.
கண்டிப்பா ஜெயிப்பார். நம்ம காலத்திலேயே அரசியல் தெளிவு இருக்காது. ஆமாண்ணே. அப்படிங்கிறப்ப இந்த இப்போ நிறைய பிள்ளைங்களை நம்ம பேட்டி எடுத்ததுலேயே நல்ல ஒரு தெளிவான பேச்சு, சின்ன வயசுல ஒரு 6-7 வயசுல எப்படி பாக்குறீங்க இது ஒரு தகப்பனா? இல்லை இது பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்க அவர் அதிகம் பேசுறாரு. மண் வளம், கனிம வளம், காட்டு வளம், நில வளம், நீர் வளம் என்று தமிழ்நாட்டில் வந்து வளங்கள் சரியா இருந்தாலே மக்கள் வாழ முடியும். இந்த வளங்கள் பூரா கொள்ள போனுச்சுன்னு வைங்களே, வளங்கள் பூரா கொள்ள போய் எல்லாம் பாலைவனமா தமிழ்நாடு மாறிடும். முதல்ல அவர் அடித்தளமா எடுத்து வைக்கிற திட்டங்களே வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதே. அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லா விஷயங்களும். அதனால வந்து நமக்கு வந்து அவர் வந்து நமக்கு ரொம்ப உணர்வுபூர்வமா தெரியும். உணர்வோட ஒன்றி வந்துட்டார் அவர். நம்ம தெருவை பத்தி பேசுறாரு, நம்ம ஊரை பத்தி பேசுறாரு, நம்ம நிலங்கள் பத்தி பேசுறாரு. அதனால நமக்கு வந்து அந்த சின்ன பிள்ளைங்களும் அதை கேட்கும் போது, சின்ன பிள்ளை என்ன சொல்லுவோம், ஒரு மரக்கன்று வச்சு வள பாப்பான்னு சொல்லுவோம் சின்ன பிள்ளைல. அப்ப அதையே அவர் பேசுறாரு. பேசும்போது அது வந்து நம்ம ஆர்வமா எடுத்து கேட்டுக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு 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 சின்ன தின்பண்டம் வாங்கி கொடுக்குறோம், அது வந்து ஊரணிக்கரை இருந்து சாப்பிட்டு போகும்போது இதுல போட்டுறாதுங்க. அதுவும் ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, அவர் வந்து இலவசங்களை வந்து என்ன வச்சுன்னா 3 இலவசமா வச்சிருக்காரு. கல்வி, மருத்துவம், தூய குடிநீர். அப்போ வந்து நம்ம வந்து ஓட்டை வந்து தன்மானத்தோட போடணுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இலவசங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நீங்க சின்ன வயசுல இருக்கட்டும், நான் சின்ன வயசுல இருக்கட்டும், இப்போ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு அரசியல் மேடையோ போறதுக்கு நம்ம வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க. ஆமா. அப்படிங்கிறப்ப அடுத்து வர ஜெனரேஷனாக எப்படி வழி இது பண்றீங்க? இல்ல, நமக்கு ஒரு தொழில் இருக்கு. நம்ம வந்து கிளம்பி போகல, ஊரை விட்டு நம்ம தொழிலை விட்டுட்டு குடும்பத்தை விட்டு போகல. தேவடிக்கு அண்ணன் வந்தார், தேவடில பார்த்து வச்சோம். வெளியூர் வந்துறாங்க, நம்ம தொழிலை விட்டுட்டு போகல. தேவடி வரும்போது பார்க்காம இருந்தா எப்படி இருக்கும்? ஓகே. இப்போ உங்க தொகுதி காரைக்குடி எத்தனையோ தொகுதியில நின்று இருக்காங்க. ஆமா ஆமா. தோல்வி அடைஞ்சிருக்காங்க. காரைக்குடியில உங்க தொகுதியில அண்ணன் நிற்கும் போது எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ணன் பேச்சு வரைக்கும் வந்து காணொலியில தான் கேட்டிருக்கோம். அவரும் நம்ம எங்க தொகுதியில் நிற்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா வெற்றி பெறணும். அதுக்காக வந்து முயற்சி நாங்களும் எடுக்கிறோம். அது தேவகோட்டை பகுதியில் உள்ள மக்கள் எல்லாமே அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிப்பான்னு நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன். அதை வந்து அவளுக்கும் அதை வந்து சொல்ல விரும்புகிறேன். நல்லபடியாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டோம்னா சட்டமன்றத்தில் அவருடைய பேச்சு வந்து ரொம்ப ஒரு அதிரடியா இருக்கும். நான் காரைக்குடியில் இப்போ தேர்தல் பரப்புரையெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஆமாங்க. இப்போ காரைக்குடியில் சீமான் அண்ணா ஏன் ஜெயிக்கணும்? ஓகே, சீமான் அண்ணா வந்து இப்போ தமிழகத்துல எந்த இடத்துல, காரைக்குடியிலும் மட்டும் இல்லைங்க, தமிழகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும், சமூக பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே இப்போ கூப்பிடணும்னு தோணுறது சீமான் அண்ணாவும் நாம் தமிழர் கட்சியும் தான். ஸோ அதனால வந்து காரைக்குடிக்கு அவர் எம்எல்ஏ உறுப்பினராக தேர்ந்தெடுத்தா இங்கே தமிழகத்துக்கே வந்து நிற்கிறவர் காரைக்குடிக்கு செய்ய மாட்டார். அவரோட சொந்த தொகுதியாக இருந்தால் இன்னும் எவ்வளோ செய்வார். ஸோ அதனால கண்டிப்பாக காரைக்குடி மக்கள் வந்து இந்த டைம் சீமான் அண்ணாவை தேர்ந்தெடுத்து மாபெரும் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை மட்டும் இல்லை, பொதுமக்களோட எல்லாரோட ஆசையும் அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 15-18 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. ஆமாங்க. ஒரு வாட்டியும் தோல்வி அடையும் போது திரும்ப நிக்கணும் மக்களுக்காக அப்படிங்கிறது அதை எப்படி பாக்குறீங்க? அது இன உணர்வு தாங்க. 2009 நம்ம ஈழத்தமிழர்களுக்கு, நம்ம தொப்புள் கொடி உறவுகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் சீமான் அண்ணா தான் வந்து இப்போ ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. ஈழத்தமிழர்களுக்கும் மட்டும் இல்லை, உலகத்தமிழர் எல்லாருக்குமே வந்து இப்போ ஏதாவது ஒன்றுனா சீமான் அண்ணா தான் ஃபர்ஸ்ட் வந்து குரல் கொடுக்கறது. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து தோல்விகள் கண்டு ஏன் அவர் துவல்றது இல்லைன்னா வந்து இன உணர்வு தான். இன உணர்வு தூண்டப்பட்டு தான் வந்து எதானாலும் என்னோட தமிழினத்தை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்களோட உரிமைகளுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு வந்து மறுபடியும் வந்து களம் காண்றது தான் வந்து எங்களை மாதிரி பொது ஜனத்துக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். திமுக அதிமுக அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், டிவிக்கேன்னு ஒன்று வந்திருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ திராவிட கட்சிகள் வந்து பல வருஷமா வந்து இலவசம், ஆமா, ஆண்ட கட்சி ஒண்ணு இப்ப இலவசத்துக்கு வந்து நம்மளை பழக்கப்படுத்திட்டாங்களோ அப்படிங்கிறது வந்து என்னோட எண்ணமா இருக்கு. தாவேக்கா வந்து மாற்றம் உருவாக்குறேன்ட்டு வந்தாங்க. பட் அவங்களும் வந்து இவங்க 2000னா நான் 2500 தருவேன், அவங்க ஃப்ரிட்ஜுனா நான் வந்து 6 சிலிண்டர் தருவேன். இப்ப இருக்கிற உலக சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. ஒரு சிலிண்டர் வந்து கிடைக்கிறதே நமக்கு கஷ்டமா இருக்கு. சடனா ஒரு போர் வந்துட்டா இதுல 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாங்க? நம்ம பொதுஜன எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் தானே. ஸோ கண்டிப்பா வந்து நல்ல மாற்றம்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி தான் கொடுக்க முடியும். இலவச குடிநீர், இலவச மருத்துவம். ஸோ இது எது வந்து பொதுமக்களுக்கு அவசியமானதோ அதை வந்து கொடுத்தாதான் வந்து அது ஒரு நல்ல மாற்றமா இருக்கும். அதனால நாம் தமிழர் கட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருக்குது. அண்ணனை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நேத்திக்கு காலையிலே கிளம்பி வந்துட்டேன். இந்த தொகுதியில் அண்ணன் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறதா ஐடி விங்கில் வந்துருந்துச்சு. அதை வச்சு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அண்ணனை இது வரைக்கும் நான் காணொலியில் தான் பார்த்தேன். முதல் முறையாக நேரில் பார்த்தேன்.
நெஞ்ச நிமித்தி சொல்கிறேன், நாம் தமிழர் என. வந்த பொழுது அண்ணனுக்கு இந்த வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதிட்டு வந்திருந்தேன். அண்ணனை வாழ்த்தியும் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். இந்த இலவசத்தை பற்றி அவருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதிட்டு வந்திருந்தேன். அதை நான் முன்னால் படிக்கிறேன். கரும்பலகையில் எதிர்வண்ணமே புதிர் நீக்கும், கரும்பலகையில் எதிர்வண்ணமே புதிர் நீக்கும், வெண்தாளில் எதிர்வண்ணமே விடை தெளிக்கும், வெண்தாளில் எதிர்வண்ணமே விடை தெளிக்கும், ஊழலுக்கு நீ ஊன்றிவிட்டு ஓர் நாள் உற்சாகமாய் திரிந்துவிட்டு எதிர் வண்ணமதில் என்ன வேலை, ஊழலுக்கு நீ ஊன்றிவிட்டு ஓர் நாள் உற்சாகமாய் திரிந்துவிட்டு எதிர் வண்ணமதில் என்ன வேலை, இலவச கையூட்டு ஏந்தாதவரை நீ இருமாப்புகொள், நாமெல்லாம் தமிழரென, நாம் தமிழரென. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. RG Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.